உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனரி ஆற்றில் மிதந்த விவகாரம் தொடர்பாக நில அளவை பிரிவு அதிகாரிகள் 2 பேரை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து 3 மணி நேரத்திற்கு மேலாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஷ். வணக்கம் மகேஷ், விவரம். நிச்சயமாக ஜெயஸ்ரீ, திருப்புவனம் ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வாங்கப்பட்ட மனுக்கள் ஆற்றில் வீசி சென்ற விவகாரத்தில் போலீசார் நில அளவை பிரிவு அதிகாரிகள் 2 பேரிடம் 3 மணி நேரத்திற்கு மேலாக காவல் நிலையத்தில் வைத்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பகுதியில் உள்ள கீழடி, கொந்தகை, நெல்முடிக்கரை, மடப்புறம் ஆகிய 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சேகரிக்கப்பட்ட மனுக்கள் மிதந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களையும் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி ஆற்றில் வீசப்பட்ட மனுக்கள் ஜெராக்ஸ் என்றும் ஒரு விளக்கத்தையும் அளித்தார். இந்த நிலையில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்திருந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தப்பட்ட மனுக்களை யாரோ திருடி சென்று விட்டார்கள் என்றும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாசில்தார் விஜயகுமார் திருப்புவனம் காவல் நிலையத்தில் நேற்று புகார் மனு அளித்திருந்தார். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி நேற்று மாலை மீண்டும் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஆற்றில் மிதந்து வந்த மனு தொடர்பான விரிவான விசாரணை மேற்கொண்டு அறிக்கை செய்ய சிவகங்கை வருவாய் கோட்டாட்சியருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட ஆட்சியர் விஜயகுமார் பணிமாறுதல் செய்யப்பட்டுள்ளார். வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணியில் அலட்சியமாக இருந்த 7 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வாங்கப்பட்ட மனுக்கள் ஆற்றில் வீசி சென்ற விவகாரத்தில் போலீசார் நில அளவை பிரிவுத்துறை அதிகாரிகள் 2 பேரிடம் தற்போது 3 மணி நேரத்திற்கு மேலாக காவல் நிலையத்தில் வைத்து கிடுக்குப்பிடி விசாரணை செய்து வருகின்றனர். அலுவலகத்தில் உள்ள மனுக்கள் உங்களுக்கு தெரியாமல் எப்படி வெளியே சென்று இருக்க முடியும்? நீங்கள் தானே அந்த மனுக்களை எடுத்து வந்தவர்கள். வேறு யாரேனும் உள்ளே வந்தார்களா, இல்லை அலுவலகத்தில் உள்ளவர்களே வெளியே எடுத்து சென்று ஆற்றில் வீசினார்களா என்ற பல்வேறு கேள்விகளை அவர்களிடம் கேட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜெயசூரி.